மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய SMI ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மேக்ஸி கேப் கேட்டகரியில் வரக்கூடிய டிராவலர் N அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் விட்டுருந்தாங்கல்ல, அந்த மாடல் வந்து வந்துருச்சு. மார்க்கெட்டில் ரொம்ப எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்திய ஒரு மாடல்னு சொல்லலாம். அந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பழைய ஃபோர்ஸ் டிராவலர்லேருந்து புதுசுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக அது எவ்வளோ ஆன் ரோடு வருது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம வந்து அந்த ஓல்டு மாடல் ஃபோர்ஸ் டிராவலர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கு. இந்த பானட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபைபரில் வந்திருக்கும். இதை தட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி பானட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பானட்டாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ புது வண்டியில் எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம். டிராவலர் கூட என்ன வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் விண்ட்ஷீல்டில் அந்த டிராவலர் N அப்படின்ற பிராண்டிங் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த விண்ட்ஷீல்டில் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா முதல் சேஞ்சாக நான் பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து தெரியுது பாருங்கள். இதுவே வந்து டையில் ப்ரெஸ் பண்ணினது அப்படின்றது கிளியராக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது வந்து ஒரு மெட்டல், இது மெட்டல் அப்படின்றத காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மெயினான டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹெட்லைட்டே வந்து ஒரு 2 ஸ்பிட்டாக இருக்கிறது பார்க்க முடியுது. அப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. DRL லைட் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஒரு லைட் இருந்தாலும் த்ரோ நல்லா இருக்கிற மாதிரி வந்து லைட் பவர்ஃபுல்லான லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடி வந்து ஃபாக் லாம்பு, அது போக டோயிங் ஹூக் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து வெளியே இருக்கக்கூடிய சேஞ்சஸ். உள்ளே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பானட்டா இதுதான் இன்ஜின் பே. ஸோ இந்த இன்ஜின் பேல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 2.6 லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா 350 நியூட்டன் மீட்டர் டார்க், அதிகபட்சமாக ஒரு 85 கிலோவாட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு பாரத் பென்ஸில் இருந்து டிரைவ் பண்ண ஒரு இன்ஜின் அப்படின்றதுனால ஆல்ரெடி ப்ரூவன் இன்ஜின். இதை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. காலங்காலமாக வந்து ஃபோர்ஸில் வந்து ஃபோர்ஸோட இன்ஜின் தான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த சைடில் இருக்கக்கூடிய பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து FM ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் 2.6 CR அப்படின்னு சொல்லி பேட்சிங் வந்து போட்டிருப்பாங்க. அர்பானியா, குட்டி அர்பானியாவிலேருந்து பெரிய அர்பானியா வரைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து கூர்காவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஜினை வந்து காமனாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் டூரிஸ்ட் பர்பஸ்க்கு ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு வண்டி தான் நான் காட்டுறதுக்காக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 9+Dன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது. அந்த 9+Dயை மட்டும் நீங்கள் வந்து ஓன் பர்பஸ்க்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓன் போர்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த 12+D அடுத்த கேட்டகரி, 12+Dன்ற இந்த கேட்டகரிக்கு போனீங்க அப்படின்னா அதை வந்து டூரிஸ்ட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3300லேருந்து 3350 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கணும் அப்படின்றதுனால இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 3350 வீல் பேஸில் வரக்கூடிய ஒரு வண்டி. ஸோ இதே இதில் 3700 வீல் பேஸில் இன்னொரு வண்டி இருக்குது. கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் 12 சீட்டு பர்மிட்டில் மட்டும் வரக்கூடிய ஒரு வண்டி. நீங்கள் டூரிஸ்ட் பர்பஸ்க்கு ஓட்டணும் அப்படின்னாலே 12 சீட்டுக்கு மட்டும்தான் வந்து பர்மிட் இருக்குது. அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண முடியாது. அதனால் வீல் பேஸ் அதிகமானாலும் கூட 12 சீட் பர்மிட் மட்டும் தரக்கூடிய இன்னொரு ஆப்ஷனும் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சது நார்மலாக வரக்கூடியது ஜென்ரலாக. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மட்டும் ட்ராவலர் அப்படின்ற கிராஃபிக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி ட்ராவலரோட இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய ஷேப்பெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. முன்னாடி ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணி டிசைனை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரியர் டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். LEDயில் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. அதேமாதிரி ஃபோர்ஸு டிராவலர் N அப்படின்ற பேட்சிங் இந்த இடத்துல அப்கிரேட் ஆகிருக்கு, அது பார்க்க முடியும். மற்றபடி ரியரில் இருக்கக்கூடிய டோரு, இந்த ஹேண்டில், இதை பற்றி சொல்லி ஆகணும். இதே பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்டில் வேறு மாதிரி இருக்கும். பழைய வண்டியில் உள்ள சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்டில் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் டோரு. இந்த வண்டியில் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து புது வண்டியில் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இந்த ஹேண்டில் மட்டும் இப்படி வெளியே வர மாதிரி அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது போக பின்னாடி வந்து சீட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்குது. சைடில் இந்த சைடு வந்தோன்னா இந்த ஹேண்டில் வந்து இழுத்தோம் அப்படின்னா இந்த டோரை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டுமே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல எவ்வளோ லக்கேஜ் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்க முடியும். மேக்ஸி கேப் வண்டிகளில், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லி பில்ட் வண்டிகளில் ஸ்பேஸ் தான் வந்து பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த வண்டியில் பின்னாடி வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 70 லிட்டர் டீசல் டேங்க் பார்க்க முடியுது. 20 லிட்டர் டெஃப் ஆயில் டேங்க் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. டெஃப் டேங்க் 20 லிட்டர் தனியாக வரும். ஸோ டயரோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 215க்கு 75, 615 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ முன்னாடி பின்னாடி எல்லாமே வந்து ஒரே சைஸ் தான். டயரோட ஸ்டெப்னி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது பின்னாடி
ஒரு ரியரில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து சேம் வீல் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒரு டயரை தூக்கி பின்னாடி ஸ்டெப்னியில் போட்டு அந்த ஸ்டெப்னியை தூக்கி இங்கே போட்டு கண்டினியூஸாக ஓட்டணும் அப்படின்னாலும் ஓட்ட முடியும். அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ டேங்க்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ டெஃப் டேங்க் இந்த இடத்துல தான் இருக்குது, அதுவும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். அதாவது இது வந்து சைடு பிளிங்கர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரில் மெஷ் மேலே வந்து கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் 2.6 லிட்டர் காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் அப்படின்றது இந்த இடத்துல அதுதான் வந்து எல்லா வண்டிகளையும் எழுதியிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா காலங்காலமாக வரக்கூடிய அதே மிரர் டிசைன் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்டிலோடு வருது பார்த்தீங்களா. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோசஸ்ட் வியூ பார்க்குறதுக்கும் ரியர் வியூ பார்க்குறதுக்கும் வந்து ஸ்ப்ளிட் மிரர்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. உள்ளே போய் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கால் வைக்கிறதுக்கு ஸ்பேஸிங்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கொடுத்துருக்காங்க. சீட்டு, வண்டிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு 3-வே அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸாக வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து முன்னாடி இதை சுற்றுனீங்க அப்படின்னா சீட்டில் இந்த சைடு மேலே வரும், இதை சுற்றுனீங்க அப்படின்னா இந்த சைடு மேலே வரும். அதே மாதிரி ரிக்ளைனிங் பண்ணுறதுக்கு அப் அண்ட் டவுன் ரிக்ளைனிங் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சது தான். டோரை வந்து முன்னாடி பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சைடு லிவரு. இதுதான் வந்து டோர் பேட்ஸ். இந்த இடத்துல ஸ்பீக்கர் போடுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. வாட்டர் கேன் ஹோல்டர், இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேசிங்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸை இறக்கிறதுக்கு ஸ்விட்சஸ். அதே மாதிரி இது சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு சாவியை போட்டோம் அப்படின்னா தெரியும். சாவியை போட்டுட்டு இதை சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஸோ இப்போ வந்து சாவியை போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சிங்கிள் ப்ரெஸ்ஸில் உங்களால் வந்து இந்த மாதிரி விண்டோஸை இறக்கிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டும் வந்து பவர் விண்டோஸ், அந்த சைடில் இருக்கக்கூடிய டோருக்கும் வந்து பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து பட்டன்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி 2 விண்டோஸ் மட்டும் பவர் விண்டோஸில் இருக்குது. ஹேண்டிலு, டோர் அன்லாக் நாபு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு மூடியோட இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட பேட்டரியை கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிட்சு. அது போக பார்த்தீங்கன்னா கிளஸ்டர், ஸ்டீரிங் வீல், இதெல்லாம் வந்து மறுபடியும் மேலே ஏறி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து டிரைவருக்கான சீட்டு. நல்ல ஹைபேக் சீட்டு, ஹெட்ரெஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சீட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்கும்போதே ரூஃப் ஏசி இருக்கிறத வந்து நமக்கு தெரியுது. மேலே ரூஃப் ஏசியாக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து த்ரோ வந்து பின்னாடி சீட் வரைக்கும் போகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடியும் ரூஃப் ஏசி இருக்கிறது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க, ரூஃப் லைட்டு. அதே மாதிரி ரியர் வியூ கிளாஸு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன்ஷேடு, எம்டியான சன்ஷேடு தான் அது வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து மாற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே இதில் இருக்கக்கூடிய டேஷ்போர்டு தான். ஸோ இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அர்பானியா மாதிரி அர்பானியாவுக்கு ஈக்குவலாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி இருந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிசைனை வந்து மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு அட்ராக்டிவான விஷயம். அதே மாதிரி ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் வராது. பட் இருந்தாலும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இந்த ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இதில் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா 2 அனலாக் மட்டும் கொடுத்துட்டு சிம்பிளாக விட்டுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து இதில் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். கியர் வந்து எதில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது, டைம் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃபியூவல் லெவலு, டெஃப் லெவலு பார்க்க முடியுது, எவ்வளோ ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது, எந்த டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் காட்டுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அப்படியே அர்பானியாவில் எப்படி இருந்துச்சோ அதை டிரைவ் பண்ணி இதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஃபர்தராக என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு வந்து டம்மி சுவிட்சஸ் தான் மேக்ஸிமம் எல்லாமே. அதே மாதிரி ஃபாக் லாம்ப்கான சுவிட்சஸ்ஸு அதெல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. டெஃப் ரீஜன் வந்து மேனுவலாக இனிஷியேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் தேவைப்படும் போது இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஹசார் லைட்கான சுவிட்ச் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி ரூஃப் லைட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக உங்களுக்கு உள்ளே வந்து ப்ளூ கலரில் எரியிற மாதிரி ஒரு நைட் லைட்டு. அதே மாதிரி இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் லைட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வெளிச்சமாக இருக்கும் பின்னாடி இருக்கவங்களுக்கு. அது போக இது வந்து டிரைவர் ஃபோக்கஸ்டு லைட்டு, இங்கே இருக்கக்கூடிய லைட்டு நான் சொன்னேன்ல. ஸோ அது வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு அலாரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து SOS சுவிட்சு. இதெல்லாம் இப்போ மேண்டட்ரி பண்ணிட்டாங்கல்ல. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலே இதெல்லாம் மேண்டட்ரி. அதெல்லாம் வந்து இதில் வண்டியோட வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஸ்பேஸான ஒரு க்ளவ் பாக்ஸ்.
ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் இல்லை, மேலே மட்டும் தான் க்ளவ் பாக்ஸ் இருக்குது போல். இங்கே ஒன்று இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். தட்ஸ் ஓகே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட்டு போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோவர் கண்ட்ரோலு, கூலிங் கண்ட்ரோல் இருக்குது, ஏசி, ஃப்ரண்ட் ஏசி, ரியர் ஏசி வந்து நமக்கு எது தேவையோ அதை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். அது போக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டைப் சி, யூஎஸ்பி போர்ட்டு, அதுக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ப்ளோவர்ஸ் வந்து டிரைவருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு 2, அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் த்ரோ வர்றதுக்கு 2. பட் மற்றபடி வந்து ஃபுல் த்ரோ இந்த இடத்துல ரூஃப் ஏசியில் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ரியர் சீட் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சீட் இருக்க மாதிரி தான் இந்த வண்டி வந்து வருது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் நைட்ரைல் ரூஃபிங் அப்படின்றது இதில் வந்து பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஒரு ஃபினிஷ் வந்து உள்ள ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் வந்து இதில் கிடச்சிருக்கு. இல்லைனா முன்னாடி வந்து ஒரு எம்டியாக இருக்கிற மாதிரி தான் ரூஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீட்டோட கம்ஃபர்ட்னஸ்ஸு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹேண்டில் வந்து இந்த மாதிரி தூக்கி வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ஹேண்டிலாக இருக்கும். இல்லை மறுபடியும் இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இழுத்துட்டு இப்படி விட்டிங்கன்னா இது ஹேண்டிலாக இருக்கும். மறுபடியும் இழுத்துட்டு கீழே விட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கீழே இறக்கி விட்டுக்கலாம். வெளியே வந்து இறங்கி ஏறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சின்ன மெக்கானிசம் தான். பட் வந்து வேறு வண்டிகளை நான் பார்த்ததில்ல, இந்த வண்டியில் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாயறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த அளவுக்கு ரிக்ளைனிங் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ரிக்ளைனிங்காக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உட்காந்துருக்கோம், லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் போர்ட்டு, ஒவ்வொரு சீட்டுக்குமே வந்து ஒரு டைப் சி, ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்குது, அதையும் உங்களால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும், தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் தான் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான ஸ்பேஸு. அதே மாதிரி ஜாக்கி இந்த ஃபஸ்ட்டு சீட்டுக்கு அடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சைடில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டாக இருந்தாலும் ஒரு டைப் சி, ஒரு யூஎஸ்பி போர்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. அது உங்களால் தெளிவாக வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் வந்து கொடுத்துட்டாங்க. எஸ்ஓஎஸ் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே வந்து வந்துருச்சு. எஸ்ஓஎஸ் சுவிட்ச் இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா விண்டோஸுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விண்டோஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணுற கெஸ்ட்டு சபரி ப்ரோ, மோட்டர் வைப்லேருந்து சபரி ப்ரோ இருக்காங்க. ஸோ அவர் ஏசியை போட்டு உட்காந்துடலாம்னு சொல்லி உள்ள வந்துட்டார். ஸோ என்ன நாங்கள் இணைஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஸோ அதாவது ப்ரோ வந்து கொட்டேஷன் வந்து வாங்கியிருக்காரு ஃபோர்ஸில் இருந்து இந்த வண்டிக்கும். அதே மாதிரி இதே வண்டியை ஏசி இல்லாமல் வாங்கினீங்கன்னா என்ன காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கொட்டேஷனை ப்ரோ கிட்ட இருந்து பிடுங்கி நம்ம வந்து கண்டென்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ புது வண்டி நீங்கள் சொன்ன மாதிரி பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட்லாம் ஏசி வென்ட் இருக்காது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிரைவர் கம்ஃபர்டபுளுக்கும் நல்லா இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ அதான் ஏசியை போட்டு உட்காரலான்ட்டு வந்துட்டேன். சூப்பர். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்க, பின்னாடி ஒரு சில விஷயத்தை காட்டிட்டு மறுபடியும் வந்துடுறேன். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய விண்டோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ்டு கிளாஸ். இது மட்டும் எமர்ஜென்சி விண்டோவாமா, இங்கே ஹேமர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு அடித்து வெளியே போயிடலாம் அப்படின்னு. பட் ஸோ விண்டோஸே பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய பெரிய விண்டோஸாக வெளியே வந்து வியூ வந்து நல்லா தெரிகிற மாதிரி ஒரு விண்டோஸாக கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதில் சேஃப்டி அப்படின்றதுக்கு பஞ்சமே இல்லை. அப்போ வந்து எதுக்காக ஒரு ஹேமர், பிரேக் கிளாஸ், பட் இது நார்ம்ஸ் படி வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தும் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே பின்னாடி ஓப்பன் பண்ணிக்க முடியும் டோரை. ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு வேளை எமர்ஜென்சி எக்ஸிட் தான் இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. சேஃப்டிக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட்டுக்கு கீழே ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து இதில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த 12+1 அப்படின்ற இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெல் அப்படின்ற ஒரு வண்டி வந்து கிடைக்காது. பெரும்பாலும் நீங்கள் ஷெல் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஷெல்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்ஸ் வந்து இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வண்டியோட கூடு மட்டும் இருக்கும், சீட்ஸ் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி வண்டிகள் கிடைக்குது. ஆனால் அதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்கூல் பர்பஸ்க்காகவோ இல்லை ஸ்டாஃப் பஸ்ஸாக வாங்குறீங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 9+D இல்லைன்னா வந்து 12+D அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேக்ஸி கேப் டூரிஸ்ட் பர்பஸ்க்கு ஓட்டக்கூடிய வண்டிகளில் ஷெல் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அதுக்கு வந்து சீட்டை அதிகப்படுத்தி பர்மிட் வேணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சீக்கிரம் நாம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. பட் இப்போ வரைக்கும் இல்லை. அதனால அந்த நாம்ஸ் படி இதில் வந்து சீட்ஸ் ஷெல்லாக வந்து கொடுக்கறது இல்லை டூரிஸ்ட் பர்பஸ்க்கு. அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து 12 சீட் இருக்குன்னு சொன்னேன்ல. பட் இந்த வண்டியில் மட்டும்தான் இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும்.
இதே வந்து சீட்ஸ் அதிகமாக இருக்கிற இதில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சீட் வந்துடும். நம்ம எப்பயும் மடக்கிட்டு உள்ளே ஏறுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்தாகணும். இப்போ டோர் அன்லாக் நாபு இதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனோம் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வண்டியோட டயர்ஸ் எல்லாமே வீல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வீல் வண்டியாக தான் இது இருக்குங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு 6 வீல் வேணும் அப்படின்னாலும் ஆப்ஷன் வந்து இருக்குதான். ஆனால் அந்த 6 வீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாஃப் பஸ்ஸாக நீங்கள் வாங்குறீங்க, ஏதாச்சும் ஒரு காலேஜ் பர்பஸ்க்கு வாங்குறீங்க, ஸ்கூல் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த 6 வீலுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் இந்த மேக்ஸி கேபில் 4 வீல் தாங்க வருது, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மேக்ஸி கேப் வண்டிகள் மார்க்க போலோவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து க்ரூசியோவாக இருக்கட்டும், இல்லைனா எஸ்எம்எல் ஆசையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் வர மாதிரி வந்துருச்சு. நான் ஏசி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 21 லட்சம் ரூபா பட்ஜெட் வந்து வருது ஆன் ரோடுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது எல்லா வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போதும் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து எல்லா வண்டியுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரைஸு. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஏசி மாடல் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இன்னொரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் ரூபா கிட்ட வந்து 2375 கிட்ட வந்துடுது, 2380 கிட்ட வந்துடுது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 21 சொன்னேன், 2 3 ஒரு 280 கிட்ட 2,80,000 கிட்ட வந்து பட்ஜெட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஏசி மாடல் வந்து நம்ம போய்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்த வண்டியில் உள்ள பழைய மாடல் வண்டி இது. ஸோ அதே இன்ஜின் தான் இருக்குது அப்படின்றது சைடில் இங்கே இருக்கக்கூடிய பேஜிங் வந்து பார்த்தா தெரியும். 2.6 லிட்டர் இது வந்து ஒரு நான் ஏசியாக எடுத்து ஏசி வந்து தனியாக மாட்டியிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்டா கம்பெனியோட ஏசி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்மளால் சொல்லிக்க முடியும் அந்த 2.6 லிட்டர் இன்ஜின் ஒரு ஏசி மாட்டி சென்ட்ரலைஸ்ட் ஏசி வந்து மாட்டினாலும் மாட்டிக்கலாம், அப்படி அதுக்கும் வந்து ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்றது இதில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இன்கேஸ் நான் ஏசி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2,30,000 ரூபா அப்படின்ற ஒரு காஸ்ட்டு ஏசி மாடலோட கம்மியாக நம்மளால் வாங்க முடியும். ஆனால் அதை எடுத்து ஃபியூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜெட்டா கம்பெனியோட ஏசியோ இல்லைனா வேறு கம்பெனியோட ஏசியோ நீங்கள் சென்ட்ரலைஸ்ட் ஏசி மேலே தனியாக மாட்டுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 2,75,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது இமீடியட்டாக எந்த டைமில் நீங்கள் வண்டி எடுத்து எவ்வளோ நாளுக்குள்ளே அது மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் ஓரளவுக்கு இஎம்ஐலாம் கட்டினதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட போகிறீங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. இமீடியட்டாக வந்து வாங்கி வெளியே தான் போடுறீங்க அப்படின்னா வாரண்டி இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே வந்து நீங்கள் ஏசியோட வாங்கும்போது 2,30,000 ரூபா வருது, 2,30,000 ரூபா வருது, ஒரு 45,000 ரூபா கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து ஏசி மாடலுக்கே போகிறது ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்கிட்ட 2 கொட்டேஷன் இருக்கு ப்ரோ, ஏசி நான் ஏசி ரெண்டுக்குமே செப்பரேட்டாக வாங்கியிருக்கேன். சூப்பர். ஸோ எக்ஸ்ஷோரூம் ரேட் சொல்லிட்டீங்களா? இல்லை இன்னும் சொல்ல, நீங்களே சொல்லுங்கள். எக்ஸ்ஷோரூம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏசி மாடல் பார்த்தீங்கன்னா 17,34,000 வருது. 17,34,000. ஓகே. ஸோ அதே ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 19,55,000. 19,55,000 அப்படின்னா 2,30 வருதா? டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? ஆமாம், 2,31,000 அந்த ரேஞ்ச் வருது. 2 லட்சத்தி அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,30 வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது வருது ஏசிக்கும் நான் ஏசிக்கும் மட்டும். வெளியே நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா 2,75 ஏசியோட காசு மட்டும் ஃபிட்டிங் அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 3 லட்சம் ரூபா வந்துடும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்ரோடு அதுதான் எங்களுக்கு வேணும். ஆன்ரோடுக்கு வந்து என்ன போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஷோரூமில் இருந்து? ஸோ ஆன்ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏசிக்கு 21,09,000 ரூபா. 21,09,000 நான் சொன்ன பட்ஜெட் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 21 லட்சம் ரூபா வந்துருச்சு. ஓகே. ஏசி மாடல் பார்த்தீங்கன்னா 23,82,000 கொடுத்துருக்காங்க. 23,82,000 அப்ராக்சிமேட்டா ஒரு 24 சொல்லலாமா? 24 சொல்லலாம். ஸ்டீரிங் வீல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டீரிங் வீலு. ஓகே, கண்ட்ரோலபிளாக லைட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது கீயை போட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து டைட்டாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சாவியை போட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஸ்மூத்தாக வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கியரில் போட்டு ஆக்சலரேட்டர் நான் கொடுக்க போகிறதில்ல, கிளச்சில் இருந்து கால் எடுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அசால்ட்டாக வண்டி வந்து மூவ் ஆகி முன்னாடி போகுது. சரி, ஓகே. இப்போ வந்து ரிவர்ஸ் போடுறதுக்கு என்னென்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிவரை இந்த நாபை தூக்கிட்டு லெஃப்ட்டில் தள்ளி கீழே போடுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து ரிவர்ஸ் போடுவோம். ஸோ இப்போ ரிவர்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து பின்னாடி போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வண்டி தான் ஓட்ட போகிறோம். சரி, ஓகே. திருப்புறதுக்கெல்லாம் வந்து கன்வீனியண்ட்டாக திருப்ப முடியுது.
ஓகே, அசால்ட்டாக மூவ் ஆகுது வண்டி. பெரிய வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் இல்லை. ஆனால் என்னென்னா ஃபியூவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. பட் இருந்தாலும் நம்ம ஷோரூமுக்கு தானே போக போகிறோம். பாருங்க, லைட்டாக இது வந்து ஒரு ஏத்தம். ஆக்சலரேட்டர் வந்து நான் கொடுக்கல. செகண்ட் கியரில் வெறும் கிளச்சை விட்றேன், வண்டி மேலே ஏறுது. கிளச்சை விட்டு பாருங்க, என் கால் மேலே தான் இருக்கு. கிளச்சை விட்டா வண்டி அசால்ட்டா மேலே ஏறுது. பயப்படாதீங்க, ஓட்டுவேங்க. ஸோ கிளச்சை விட்டா வண்டி வந்து போகிற மாதிரி இருக்குது செகண்ட் கியரில். அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அருமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்ட் கியர் போட்டோம். ஸோ என்ன கியரில் இருக்கும் அப்படின்றது அதில் காட்டிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி வந்து இதில் ஃபியூவல் வந்து கம்மியாக இருக்குன்றதும் இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல காட்டிகிட்டே இருக்குங்க. ஓகே, ஃபோர்த்து கியரு. வண்டி அப்படியே 1000 ஆர்பிஎம்லேயே அசால்ட்டாக 35-40 அப்படின்றது வந்து ஃபோர்த்து கியரில் கேஷுவலாக வந்து போய்கிட்டு இருக்கு, உதறல் இல்லாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பானட்டை ஒரு வேளை கீழே கொண்டு போனதுனாலையோ என்னமோ தெரில, இது வந்து ஒரு செமி ஃபார்வர்ட் கேபின் மாதிரியே இல்லாமல் டக்குன்னு மொழுக்குன்னு இப்படி ஃப்ரண்ட்லேயே இப்படி முடிஞ்சிடுற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து வருது. அதனால பார்த்தீங்கன்னா ரோடு விசிபிலிட்டி இங்கே கீழே வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை ஏற்றி தான் தருதுன்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து பின்னாடி நமக்கு ரியர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் தானே. நம்ம ஃபுல்லாக உட்காந்துருந்தாலுமே கூட பின்னாடி ரியர் வியூ வந்து இந்த சென்டர் மிரர்லேயும் நல்லா தெரியுது, கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்பவே வந்து அருமையாக போகுதுங்க வண்டி. சொல்லப்போனால் இதனால தான் வந்து இந்த மாதிரி பெரிய வண்டியை வந்து 9+D வாங்கி ஒரு ஓன் போர்டு போட்டு ஃபேமிலிக்கு வந்து வச்சுக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுறாங்களோ என்னமோ தெரியல. அது நல்லா ஓகே. ஸோ இதோட சஸ்பென்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்மளால் எதுவும் கணிக்க முடியலை. ஸோ ஏன்னா இப்போ ஃபுல் எம்டி வண்டி, ரோடும் ரொம்ப மோசமான ஒரு ரோடில் ஜம்க்குன்னு இப்படி ஜம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ரோடில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குற ட்ராவலர் மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகிற ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்டாஃப் பஸ்ஸு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டேஷ்போர்டு மாறிடும், ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து மாறிடும். பட் ஃபஸ்ட்டாக இதில் விட்டதுனால ட்ராவலர் என், அதாவது நியூ அப்படின்னு சொல்லி பேரில் விட்டுருக்காங்க. பட் இனிமேல் வரப்போகிற எல்லா வண்டிகள்லையும் ஃபேஸ் வந்து மாறப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.